எங்க தலைவி, நீங்க சென்னையில் எங்க இருக்கீங்க சகோதரி? சென்னையில் எங்க இருக்கோன்னு சொல்லல ப்ரோ, சாரி ப்ரோ. அப்படியா அக்கா, சரிக்கா. உண்மையிலேயே பவின் ப்ரோ, என்ன பவின் ப்ரோ? அக்கா ஏன் போய் சொல்ல போகிறேன் சொல்லுங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அல்லு அர்ஜுன், ஹாய் ஃப்ரெண்ட், ஹவாரி. நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் உசிலம்பட்டிக்காரன். ஓகே ஓகே பவின் ப்ரோ. உசிலம்பட்டி எப்போ வரேன்னு சொல்லியிருந்தீங்க? எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா அளவுக்கு வரவே முடியலை. நானே ரொம்ப கவலையாக இருந்தேன். ஆனால் அம்மா லைவ் வந்ததே எனக்கு தெரியலை. தலைவினா ஆன் ஸ்பாட்டில் இருக்கணுமா? கஷ்டப்படாதீங்க. நம்ம சிஸ்டர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, நாளைக்கு பையனுக்கு 1 வயசு ஆகிருக்கும்னு சொல்லி. நினைக்காதீங்க சிஸ்டர், நமக்கு வந்து அந்த பேபி இல்லைன்னா இன்னொரு பேபி கண்டிப்பாக அது கஷ்டம்தான். ஆனால் அதுலேருந்து வெளியில் வாங்க, அதுலேருந்து நம்ம வெளியே வந்து தான் ஆகணும் சிஸ்டர். சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு, போய் உடம்பு பாருங்கள் நல்லா. அல்லு அர்ஜுன் ப்ரோ, ப்ரோன்னு சொல்லாதீங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டு. ஏன் ஃப்ரெண்டு வந்து ப்ரோவாக இருக்கக்கூடாதா? பயப்படாதீங்க சகோதரி, உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன். திடீர்னு நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டா எனக்கு ஷாக்கிங் ஆயிரும்ல. அக்கா பொய் சொன்னேன்னு சொல்லலை, சும்மா ஃபன்னு அக்கா, எதுவும் நினச்சிக்காதீங்க, சும்மா சொன்னேன். இல்லை பவின் ப்ரோ, நான் எதுவும் நினச்சிக்கல, சரிங்களா? செவ்வாய்க்கிழமை ட்ரெயின் ஏறுறேன் அக்கா, வியாழக்கிழமை வந்துடுவோம் மதுரை. ஓகே ஓகே பவின் ப்ரோ. ஆர்கே ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கரெக்டு தான் தலைவிக்கிட்டேயே பேசிட்டு கடங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? அம்மா சாப்பிட்டாங்களா? அம்மா லைவ் போட்டாங்க போல், என்னால் வர முடியலை. அம்மாவை கோச்சிக்க வேணான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களோட மனநிலைமை அம்மாவுக்கு தெரியும், அம்மா கோச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு தெம்பாக இருங்க, கொஞ்சம் மனசு விட்டு யார்ட்டே பேசிட்டுருங்க. அந்த நினைப்பிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கவலையாக தான் இருக்கும். என்ன செய்ய சொல்கிறீங்க? அம்மா கோச்சிக்க மாட்டாங்க. இளங்கோ பிரதர் ஹாய், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அம்மா நினைச்சேன்னா ஏற்கனவே இன்னைக்கு மாத்திரை வேற போடலை, ரொம்ப தலைக்கு ஏறிடும், அதனால நான் எதுவுமே நினைக்கல. நம்ம வாழ்க்கையில ஒரு உறவை இழந்துட்டா அதோட வலி வேதனையும் உண்மையிலேயே ரொம்ப கண்டிப்பா வரும். அது வளர்ந்து கஷ்டப்படுறதை விட அது போனது சந்தோஷம்னு முதல்ல அப்படி நினைச்சா கத்துக்கோங்க. என்ன பண்ண ஊனமா இருந்து நாளைக்கு அது வாழ்க்கையில அது வளர்ந்ததுல ரொம்ப வேதனையில கஷ்டப்படுறத விட நீங்க அது போயிடுச்சு, நமக்கு நல்லதுதான் கொடுப்பாரு, நல்ல பொருளா ஒரு குழந்தை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சிஸ்டர். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அது இழந்தது தான், இழந்தது திரும்ப வராது. அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு கண்டிப்பா இன்னொரு குழந்தை பிறக்கும், சரிங்களா? நாங்கள் அப்பாவை இழந்து அந்த வலி வேதனை தான் இருக்கோம், இருந்தாலும் ஃபீல் பண்ணாதீங்க. அது எனக்கும் உங்களுக்கும் சகோதரி, உங்க முகத்தை பார்த்தால் உங்க கணவரை ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்க, அவ்வளவு அக்கறை அவர் மேல் உங்களுக்கு. சகோதரி, ஆமாங்க, எல்லாருக்குமே கணவர் மேலே பாசம் அக்கறை இருக்க தானே செய்யும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதுதான். சைலண்ட் ஆகிட்டீங்க ராஜன் ப்ரோ. தூங்க போயிட்டீங்களா? சாப்பிட போயிட்டீங்களா? அவருக்கு தாளாட்டு பாடுவாங்க இருக்கு.